நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு சென்னை மற்றும் பண்ருட்டி புகழ் ஆனந்த பைரவி திரை இசைக்குழு. நிகழ்ச்சியை இணைந்து வழங்குபவர்கள் ஸ்ரீ மீனா ஜுவல்லரி பண்ருட்டி, TRM சாந்தி பர்னிச்சர் ஷோரூம் வடலூர், RK தட்டச்சி பயிலகம் பண்ருட்டி, பூம்புகார் துணியகம் பண்ருட்டி. நிகழ்ச்சியை காண தவறாதீர்கள். உங்கள் வீட்டு சுப நிகழ்ச்சிகள் அனைத்திற்கும் சிறந்த முறையில் திரை இசை கச்சேரி மற்றும் DJ செய்து தரப்படும். சுப நிகழ்ச்சியா ஆனந்த பைரவி திரை இசைக்குழு. கோவில் திருவிழாக்களா ஆனந்த பைரவி திரை இசைக்குழு. நாத சங்கமம், வாத்திய இசை, பட்டிமன்றம், பாட்டு மன்றம் ஆகிய அனைத்தும் குறைந்த செலவில் சிறந்த முறையில் செய்து தரப்படும். ஆனந்த பைரவி திரை இசைக்குழு. ஆனந்த பைரவி இசைக்குழு சென்னை மற்றும் பண்ருட்டி புகழ் ஆனந்த பைரவி இசைக்குழு. தொடர்புக்கு 8056463227. இது உங்களின் குடும்ப இசைக்குழு. ஆனந்தமாய் உங்கள் வீட்டு விசேஷங்கள் அமைய ஆனந்த பைரவி இசைக்குழுவை அணுகுங்கள். துதிப்போர்க்கு வல்வினை போம் துன்பம் போம், நெஞ்சிற்பதிப்போர்க்கு செல்வம் பலித்து கதித்தோங்கும், நிஷ்டையும் கைகூ. தமிழன் TV வழங்கும் மகளிர் தின சிறப்பு நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அத்தனை பேரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். எங்கள் சென்னை மற்றும் பண்ருட்டி புகழ் ஆனந்த பைரவி திரை இசை குழு 355வது நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அத்தனை பேரையும் மீண்டும் வருக வருக என்று வரவேற்று, நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக வந்து அமர்ந்திருக்கும் லயன் PMJ T ராஜமாரியப்பன், TRM சாந்தி பர்னிச்சர் ஷோரூம் வடலூர் அவர்களை வருக வருக என்று வரவேற்று மகிழ்கிறோம். திரு L ரஞ்சித்குமார், வணிக ஆய்வாளர், மாவட்ட தலைவர், மின்சார வாரியம், தொழிலாளர் பொறியாளர் ஐக்கிய சங்கம், சஞ்சய் நினைவு தொண்டு அறக்கட்டளை ராமநாதபுரம் அவர்களை வருக வருக என்று வரவேற்று மகிழ்கிறோம். RK இன்ஸ்டியூட் ஹரிகிருஷ்ணன் மைதிலி அவர்களை வருக வருக என்று வரவேற்று மகிழ்கிறோம். ஆண்டு பிறந்தநாள் விழா ஆனந்த பைரவி திரை இசை குழுவின் சார்பாக மிகவும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. அம்மா அவர்களுக்கு ஆனந்த பைரவி திரை இசை குழு சார்பாக கேக் வெட்டி இன்று பிறந்தநாள் ரொம்ப சிறப்பாக கொண்டாடுறோம். மைசூரில் பிறந்தார்கள். 1.5 வயதில் ஒரு தந்தையை இழந்து தாயின் அரவணைப்பில் இயல், இசை, நாடகம் என்று அனைத்து துறைகளிலும் சிறந்து விளங்கினார்கள். அப்படிப்பட்ட ஒரு பெண்மணிக்குத்தான் இன்று நாம் கலைஞர்கள் சார்பாக பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அவர்கள் அற்புதமாக பாடிய ஒரு பாடல், அம்மா என்றால் அன்பு, அப்பா என்றால் அறிவு, ஆசான் என்றால் கல்வி, அதுவே உலகின் நீதி அப்படின்னு ரொம்ப அற்புதமாக ஒரு பாடல் தன்னுடைய சொந்த குரலில் திரைப்படத்தில் பாடியிருப்பவர்கள். அவர்களுக்கு நாம் இந்த பிறந்தநாள் விழா கொண்டாடுவதில் மிகவும் ஆனந்த பைரவி இசைக்குழு பெருமை அடைகிறது.
மறைந்திருந்து பார்க்கும் மர்மமென்ன சுவாமி மறைந்திருந்து பார்க்கும் மர்மமென்ன அழகர் மலையழகா இந்த சிலையழகா என்று மறைந்திருந்து பார்க்கும் மர்மமென்ன எங்கிருந்தாலும் உன்னை நான் அறிவேன் உன்னை என்னை எல்லால் வேறு யார் அறிவார் எங்கிருந்தாலும் உன்னை நான் அறிவேன் உன்னை என்னை எல்லால் வேறு யார் அறிவார் பாவையன் பதம் காண நாணமா பாவையன் பதம் காண நாணமா உந்தன் பாட்டுக்கு நான் ஆட வேண்டாமா உந்தன் பாட்டுக்கு நான் ஆட வேண்டாமா மாலவா வேலவா மாயவா ஷண்முகா ஆனந்த பைரவி இசைக்குழுவானது நமது கடலூர் மாவட்டத்திலே பேர் சொல்கின்ற அளவிற்கு ஒரு திறமையாக ஒவ்வொரு நிகழ்ச்சியும் பார்த்திங்கன்னா அவங்க சொந்த செலவில் தான் பண்ணுறாங்க. ஸ்பான்சர்னு தான் சொல்கிறாங்க. முயற்சி ஒரு பெண்ணுக்கு வெற்றி என்றால் சிங்கப்பெண்ணாக அம்மா தான். அவள் அருமையாக ஒவ்வொரு நிகழ்ச்சியும் எடுத்து எல்லாத்தையும் அணுகி ஒரு சிறப்பான முறையிலே தமிழன் தொலைக்காட்சிக்கு நம்மளையெல்லாம் கொண்டு செல்கிறார்கள். இந்திய பண்பாட்டிலே சிறந்தது பரதக்கலை தான். பண்பாடு சார்ந்தது நம்ம இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம கலையை மறக்கக்கூடாது. கலையை மறக்காமல் இருந்தால் தான் நாடு நல்லா இருக்கும். ஒவ்வொரு பெண்ணுக்கும் திருமணத்திற்கு முன்பு ஒரு வாழ்க்கை, திருமணத்திற்கு பின்பு ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நல்ல கணவன் கிடைச்சிட்டாருன்னு வச்சுங்களேன், அவங்க வெற்றி பெற்றுடுவாங்க, சிறப்பாக வந்துடுவாங்க, பிரதிபலிப்பாங்க. ஆனால் கொஞ்சம் கோணல் மணலாக கிடச்சிட்டாங்கன்னு வச்சுங்களேன், அவங்களுடைய வாழ்க்கை வந்து ஒரு நரகமாக மாறிடும். நான் தான் அப்படிங்கிற ஆணாதிக்க சமுதாயத்தில் இன்றைக்கி பெண்கள்லாம் வந்து போட்டி போட்டு முன்னேறி கொண்டிருக்கிறார்கள். அந்த மாதிரி ஒரு 3 பேருக்கு தான் நம்ம இங்கே விருது கொடுத்தோம். ஒன்று நற்பவை அவங்களுக்கு கொடுத்தோம். 2வது வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப வறுமையில் கணவருடன் பயணித்து அவங்க 10வது தான் படிச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடி வேணாம், எதுவும் சொல்ல வேணாம். 10வது படிச்சுட்டு திருவோணமானவங்க ஒருத்தவங்க, அவர்களுடைய கணவன் அவங்கள பார்த்திங்கன்னா நிறைய படிக்க வச்சிட்டாரு. 10வது பாஸ் பண்ண வச்சார், 12வது பாஸ் பண்ண வச்சார், பிகாம் டிகிரி வாங்க வச்சார். அடுத்தது வந்து ஒரு இன்ஸ்டியூட் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு என்ன தகுதியான படிப்பு தேவையோ அத்தனையும் கொடுத்து இன்றைக்கி அவங்க வந்து நிறைய பேரை உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. நிறைய பேருக்கு தட்டச்சு பயிலகம் வச்சு அவங்க ஒரு சிறந்த சிங்கப்பெண்ணாக இருக்காங்க. அதை விட வேலை இல்லாதவங்க செய்கிறது வேறு. அவங்க இபியில் ஸ்டாஃபு, அதை ரிசைன் பண்ணிவிட்டு அவங்க வந்து நம்மளால் முடிஞ்சது நிறைய பேரை நம்ம உருவாக்கணுங்கிற கண்ணோட்டத்தோடு இன்றைக்கி நிறைய பேரை உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. தட்டச்சு பயிலகம் என்றால் நமது பண்ருட்டியில் ஆர்கே தட்டச்சு பயிலகம், அதனுடைய நிறுவனர் திரு மைதலி அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். சிங்கப்பெண் விருது கொடுத்து கௌரவப்படுத்துகிறது. தனித்துவமாக இயங்கிறது வேற. ஆனால் திருமணத்திற்கு பின்பு வாழ்க்கை எப்படி ஆகுமோ அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சு அவங்களுடைய திறமையை கண்டுபிடிச்சி அவங்களை பிரதிபலிக்கிறதுங்கிறதுலாம் வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை. திரு பத்மா அருள் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன்.
அடுத்ததாக காதர்கான் அவர்கள் மாவட்ட சிறுபான்மை பிரிவு செயலாளர், கடலூர் மத்திய மாவட்டம், ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியா, ரிஜிஸ்டர்ட் வித் சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ராசஸ், கடலூர் டிஸ்ட்ரிக்ட், வைஸ் பிரசிடென்ட், டிஃபெண்டர் தமிழ்நாடு அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். शम्भो महादेव शिव शम्भो महादेव शिव शम्भो महादेव शिव शम्भो मारकोटि सुन्दर प्रभो श्री महादेव शिव शम्भो मारकोटि सुन्दर प्रभो श्री महादेव शिव शम्भो
கோடி ஜனபாலனா சஹஸ்ர கோடி ஜனபாலனா நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு சென்னை மற்றும் பண்ருட்டி புகழ் ஆனந்த பைரவி திரை இசைக்குழு. நிகழ்ச்சியை இணைந்து வழங்குபவர்கள் ஸ்ரீ மீனா ஜுவல்லரி பண்ருட்டி, TRM சாந்தி பர்னிச்சர் ஷோரூம் வடலூர், RK தட்டச்சி பயிலகம் பண்ருட்டி, பூம்புகார் துணியகம் பண்ருட்டி. நிகழ்ச்சியை காண தவறாதீர்கள். உங்கள் வீட்டு சுப நிகழ்ச்சிகள் அனைத்திற்கும் சிறந்த முறையில் திரை இசை கச்சேரி மற்றும் DJ செய்து தரப்படும். சுப நிகழ்ச்சியா ஆனந்த பைரவி திரை இசைக்குழு. கோவில் திருவிழாக்களா ஆனந்த பைரவி திரை இசைக்குழு. நாத சங்கமம், வாத்திய இசை, பட்டிமன்றம், பாட்டு மன்றம் ஆகிய அனைத்தும் குறைந்த செலவில் சிறந்த முறையில் செய்து தரப்படும். ஆனந்த பைரவி திரை இசைக்குழு. ஆனந்த பைரவி இசைக்குழு. சென்னை மற்றும் பண்ருட்டி புகழ் ஆனந்த் பைரவி இசைக்குழு. தொடர்புக்கு 8056463227. இது உங்களின் குடும்ப இசைக்குழு. ஆனந்தமாய் உங்கள் வீட்டு விசேஷங்கள் அமைக ஆனந்த பைரவி இசைக்குழுவை அணுகுங்கள். சீராடும் மார்போடு வா வா சிங்கார வேலனே தேவா அழகிய சிங்கார வேலனே மதுரையை நினைத்தாலே மனம் குளிருதம்மா, சதுரையாடிடுவாள் மீனாட்சி சங்கீதம் பாடிடுவாள். மதுரையை நினைத்தாலே மனம் குளிருதம்மா, சதுரையாடிடுவாள் மீனாட்சி சங்கீதம் பாடிடுவாள். பச்சை நிறத்தழகி மீனாட்சி பவள கொடியவளே, இச்சை பேரரசி மீனாட்சி இதய பெருந்தெய்வம். பச்சை நிறத்தழகி மீனாட்சி பவள கொடியவளே, இச்சை பேரரசி மீனாட்சி இதய பெருந்தெய்வம். புன்னகையோ மீனாட்சி முக்குத்தி ஒளி அழகோ, ஆகம பெண்ணிவளே மீனாட்சி ஆனந்த ரூபிணியா. மோகன புன்னகையோ மீனாட்சி முக்குத்தி ஒளி அழகோ, ஆகம பெண்ணிவளே மீனாட்சி ஆனந்த ரூபிணியா. சித்திர பேரழகி மீனாட்சி சிரிக்கும் முத்தழகி, முத்திரை அலங்காரி மீனாட்சி முத்தமிழ் சிங்காரி. சித்திர பேரழகி மீனாட்சி சிரிக்கும் முத்தழகி, முத்திரை அலங்காரி மீனாட்சி முத்தமிழ் சிங்காரி.
பழனிமலை ஆண்டவா, அழகான பழனிமலை ஆண்டவா, உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா. அழகான பழனிமலை ஆண்டவா, உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா. வள்ளிமயில் நாதனே வாவடி வேலனே, வள்ளிமயில் நாதனே வாவடி வேலனே, வர வேண்டும் மயில் மீது முருகையனே. முருகா 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 முருகா. மாணிக்க வீணையேந்தும் மாதேவி கலைவாணி, தேன்தமிழ் சொல்லெடுத்து பாட வந்தோம் அம்மா, பாட வந்தோம் அம்மா, பாட வந்தோம். அருள்வாய் நீ இசை தரவானே, இங்கு வருவாய் நீ ஜெயம் தரும் வேணி அம்மா. மாணிக்க வீணையேந்தும் மாதேவி கலைவாணி, தேன்தமிழ் சொல்லெடுத்து பாட வந்தோம் அம்மா, பாட வந்தோம் அம்மா, பாட நாம் மணக்க பாடி நின்றால் ஞானம் வளர்ப்பாய், பூமணக்க பூஜை செய்தால் பூவை நீ மகிழ்வாய். மாணிக்க வீணையேந்தும் மாதேவி கலைவாணி, தேன்தமிழ் சொல்லெடுத்து பாட வந்தோம் அம்மா. அழகான பழனிமலை ஆண்டவா, அழகான பழனிமலை ஆண்டவா, உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா. அழகான பழனிமலை ஆண்டவா, உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா. வள்ளிமயில் நாதனே வாவடி வேலனே, வள்ளிமயில் நாதனே வாவடி வேலனே, வரவே
சுமந்து கங்கை தலை சுமந்து உமையை தன்னிடம் சுமந்தவன் பிட்டுக்கு மண் சுமந்து கங்கை தலை சுமந்து உமையை தன்னிடம் சுமந்தவன் ஈசன் உமையை தன்னிடம் சுமந்தவன் தில்லையாடும் நடராஜன் உமையை தன்னிடம் சுமந்தவன் பூதகணத்தலைவன் நாட்டியத்தின் முதல்வன் கைலயங்கிரி இறைவன் கைலை வாழும் சிவன் பிட்டுக்கு மண் சுமந்து மாலை மாத்தினாள் மாலை சாத்தினாள் கோதை மாலை மாத்தினாள் மாலடைந்து மதிலரங்கன் மாலை அவர்கள் மார்பிலே மாலை சாத்தினாள் கோதை மாலை மாத்தினாள் மாலடைந்து மதிலரங்கன் மாலை அவர்கள் மார்பிலே மையலாய் தையலாள் மாமலர் கரத்தினாள் மையலாய் தையலாள் மாமலர் கரத்தினாள் மாலை சாத்தினாள் கோதை மாலை மாத்தினாள் அம்மா 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 என்றால் அன்பு அப்பா என்றால் அறிவு ஆசான் என்றால் கல்வி அவரே உலகில் தெய்வம் அம்மா என்றால் அன்பு அப்பா என்றால் அறிவு ஆசான் என்றால் கல்வி அவரே உலகில் தெய்வம் அன்னையை பிள்ளை பிள்ளையில் அன்னை அம்மா என்றே அழைப்பதுண்டு அன்னையை பிள்ளை பிள்ளையில் அன்னை அம்மா என்றே அழைப்பதுண்டு அன்பின் முழக்கம் பண்பின் இயக்கம் அம்மா என்றொரு சொல்லில் உண்டு அன்பின் முழக்கம் பண்பின் இயக்கம் அம்மா என்றொரு சொல்லில் உண்டு 10 திங்கள் மடி சுமப்பாள் பிள்ளை பெற்றதும் துன்பத்தை மறப்பாள் 10 திங்கள் மடி சுமப்பாள் பிள்ளை பெற்றதும் துன்பத்தை மறப்பாள் பத்தியம் இருந்து காப்பாள் தன் ரத்தத்தை பாலாக்கி கொடுப்பாள் அம்மா என்றால் அன்பு அப்பா என்றால் அறிவு ஆசான் என்றால் கல்வி அவரே உலகில் தெய்வம் இயற்கை கொடுக்கும் செல்வத்தை எல்லாம் பொதுவாய் வைத்திட வேண்டும் இயற்கை கொடுக்கும் செல்வத்தை எல்லாம் பொதுவாய் வைத்திட வேண்டும் இல்லாதவர்க்கும் இருப்பவர் தமக்கும் பகிர்ந்தே கொடுத்திட வேண்டும் ஒருவருக்காக மழையில்லை ஒருவருக்காக நிலவில்லை ஒருவருக்காக மழையில்லை ஒருவருக்காக நிலவில்லை வருவதெல்லாம் அனைவருக்கும் பகிர்ந்தே வைத்தால் வழக்கில்லை அம்மா என்றால் அன்பு அப்பா என்றால் அறிவு ஆசான் என்றால் கல்வி
உலகில் தெய்வம். மொழியும் நாடும் முகத்துக்கு 2 விழிகள் ஆகும் என்று. மொழியும் நாடும் முகத்துக்கு 2 விழிகள் ஆகும் என்று உணரும் போது உனக்கும் எனக்கும் நன்மை என்றும் உண்டு. வாழும் உயிரில் உயர்வும் தாழ்வும் வகுத்து வைப்பது பாவம். வாழும் உயிரில் உயர்வும் தாழ்வும் வகுத்து வைப்பது பாவம். கருணை கொண்ட மனிதரெல்லாம் கடவுள் வடிவம் ஆகும். அம்மா என்றால் அன்பு, அப்பா என்றால் அறிவு, ஆசான் என்றால் கல்வி, அவரே உலகில் தெய்வம். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு சென்னை மற்றும் பண்ருட்டி புகழ் ஆனந்த பைரவி திரை இசைக்குழு. நிகழ்ச்சியை இணைந்து வழங்குபவர்கள் ஸ்ரீ மீனா ஜுவல்லரி பண்ருட்டி, TRM சாந்தி பர்னிச்சர் ஷோரூம் வடலூர், RK தட்டச்சி பயிலகம் பண்ருட்டி, பூம்புகார் துணியகம் பண்ருட்டி. நிகழ்ச்சியை காண தவறாதீர்கள். உங்கள் வீட்டு சுப நிகழ்ச்சிகள் அனைத்திற்கும் சிறந்த முறையில் திரை இசை கச்சேரி மற்றும் DJ செய்து தரப்படும். சுப நிகழ்ச்சியா ஆனந்த பைரவி திரை இசைக்குழு. கோவில் திருவிழாக்களா ஆனந்த பைரவி திரை இசைக்குழு. நாத சங்கமம், வாத்திய இசை, பட்டிமன்றம், பாட்டு மன்றம் ஆகிய அனைத்தும் குறைந்த செலவில் சிறந்த முறையில் செய்து தரப்படும். ஆனந்த பைரவி திரை இசைக்குழு. ஆனந்த பைரவி இசைக்குழு. சென்னை மற்றும் பண்ருட்டி புகழ் ஆனந்த் பைரவி இசைக்குழு. தொடர்புக்கு 8056463227. இது உங்களின் குடும்ப இசைக்குழு. ஆனந்தமாய் உங்கள் வீட்டு விசேஷங்கள் அமைக ஆனந்த பைரவி இசைக்குழுவை அணுகுங்கள். கல்லில் ஒளி எழுப்பி கடல் அலையில் நடமாடி மெல்லியலார் மெல்லுதலில் வித்தார நகையாகி புல்லாங்குழல் வழியே புகுந்து சுவையாகி நெல்லின் மணிப்பழுத்த நிலையற் பொருளாகி உட்பொருளும் வெளிப்பொருளும் உணர்த்தும் கலையான சொற்பொருளே தாயே தூய தமிழ் தவமே. அற்புதங்களான தமிழ் ஆக்கி படைக்க என்னை ஆளாக்கி விட்டவளே, நின்னை யான் வணங்குவதும் நீ என்னை வாழ்த்துவதும் அன்னை மகற்கிடையே அழகில்லை என்பதனால் நின்னை வணங்கி வரும் ஒன்புகழ் சேர் புலவர்கள் தம்மை வணங்குகின்றேன் தமிழ்தாயே வாழியவே. விழாவானது தமிழ்நாட்டின் இரும்பு பெண்மணி என்று அழைக்கப்பட்ட புரட்சி தலைவி அம்மா அவர்களின் பிறந்த நாள் விழாவாகவும் மகளிர் தின விழாவாகவும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இதை சிறப்பாக ஆனந்த பைரவி திரை இசைக்குழு நடத்தி கொண்டு வருகிறது. அதன் அமைப்பாளர் தமிழ்ச்செல்வி அம்மையார் அவர்களை வாழ்த்துகின்றேன். பெண்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பது பிறந்த வீட்டிலே, இல்லை புகுந்த வீட்டிலே என்று பேசுவதற்காக இங்கு வந்திருக்கின்றார்கள். அதாவது பெண்கள் இல்லாத வீட்டை நினச்சோம்னா ரொம்ப கொடுமையாக இருக்கும். ஆண்கள் மட்டுமே இருக்கிற ஒரு வீடு அது ரொம்ப அலங்கோலமாக இருக்கும். அங்கே மகிழ்ச்சி இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. ஒரு வீடு அப்படின்னா ஒரு பெண் இருக்கணும். அவள் தாயாகவோ மனைவியாகவோ மகளாகவோ ஒரு வீட்டிலே பெண் இருந்தால்தான் அங்கே மருமகளாகவோ ஒரு பெண் இருந்தால்தான் அந்த வீடு மகிழ்ச்சியாக இருக்கும். நமக்கு தலைப்பு என்னன்னா, அப்போ ஒரு குடும்பத்தில் ஒரு வீட்டில் மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு பெண் அவள் எங்கே மகிழ்ச்சியாக இருக்கிறாள்? பிறந்த வீட்டிலா அல்லது புகுந்த வீட்டிலா? ஏன்னா பெண்களுடைய மகிழ்ச்சி அவ்வளவு ஒரு முக்கியமானது. ஒரு குடும்பத்தில் ஒரு பெண் மகிழ்ச்சியாக இருந்தால் அந்த குடும்பமே மகிழ்ச்சியாக இருக்கும். அந்த பெண் மட்டும் மனச்சோர்வு அடைஞ்சிட்டா அந்த குடும்பத்தில் மற்றவங்க மகிழ்ச்சியாக இருந்தாலும் அது இருக்க முடியாது. ஏன்னா பெண் தான் எல்லாமே. ஒரு பழைய திரைப்பட பாடல் ஒன்று சொல்லுவாங்க, பெண்கள் இல்லாத உலகத்திலே கண்களினாலே என்ன பயன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக கண்கள் இருப்பதே நமக்கு இந்த பெண்கள் இருந்தால் தான் கண்களுக்கே ஒரு மதிப்பு அப்படிங்கிற மாதிரி அந்த பாடல் சொல்லும்.
வண்ணச் சிலை அழகு, மாளாத கலை அழகு, கண்ணிற் கவி அழகு, கற்பனைக்கு பேரழகு, சின்ன நடையழகு, சிங்கார கையழகு, பின்னச் சடையழகு, பேதலிக்கும் மார்பழகு, என்ன தொலையாத இடையழகு தேவனவன் பெண்ணை படைத்ததற்கு பின்னழகே மண்ணழகு அப்படின்னு சொல்லுவார். ஆக இந்த பிரபஞ்சமே அழகாக இருப்பதற்கு காரணமே என்ன அப்படின்னு சொன்னால் பெண்கள் தான். பெண்கள் மகிழ்ச்சியாக இருப்பது பிறந்த வீடே என்று பேசுவதற்காக அந்த அணியின் முதன்மை பேச்சாளர் தணிகைவேலன் அவர்களை உங்கள் கரவொலியோடு அன்போடு அழைக்கின்றேன். தமிழுக்கு வணக்கம். தணிகைவேலன் ஆகிய நான் பிறந்த வீடு தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறதுக்காக வந்திருக்கேன். தமிழுக்கு 2 எழுத்து தான், ஒன்று உயிர் எழுத்து, இன்னொன்று மெய் எழுத்து. ஆனால் இந்த உயிர் எழுத்துன்றது தான் அந்த கரு, மெய் எழுத்துன்றது தான் அந்த உடல். பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை 10 மாதம் அந்த தாய்க்குள்ளே அவ்வளோ பரிசமாக நிம்மதியாக இருந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம உள்ளேருந்து வெளியே வரும்போது தான் கம்பராமாயணத்தில் சொன்னாங்க, கிழிந்தது ககனம் மூட்டை கீழும் மேலும் அப்படின்னு ஒரு வரி வந்திருக்கும். எப்படின்னா ராமபிரானை கொண்டு போய் காட்டுக்குள்ளே போனது அந்த பிரபஞ்சமே அப்படியே ஆடி போச்சான். அதுபோல் ஒவ்வொரு குழந்தையும் தன் தாயின் கருவுக்குள்ளிருந்து வெளிவரும் பொழுது அவ்வளோ சந்தோஷமாக, எப்படி ஆனந்த கண்ணீர், அழுகை கிடையாது, அது ஆனந்த கண்ணீர், எப்பா வந்துட்டேன்னு பார்த்து சிரிக்கும். அந்த கரு தான் அந்த குடும்பம். மகாலட்சுமி வந்துட்டா வீட்டுக்கு. யார் பொண்ணு பிறந்தது தான் மகாலட்சுமி வந்துட்டான்னு ஒரு அப்பா. அதுபோல் ஒரு செல்வம். சில அப்பா என்ன சொல்லுவாங்கன்னா, எங்கள் அம்மாவே எனக்கு மகளாக வந்து பிறந்திருக்கிறா அப்படிம்பாங்க. சில அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு மாமியாராக வந்து வாச்சிருக்கா இவ அப்படிம்பாங்க. ஆமாம் நடுவர் அவர்களே, இந்த பெண்ணை வந்து ஒரு பூ போல ஒரு புனிதமாக அதை சீராட்டி பாராட்டி பாட்டு பாடி நல்லா அந்த மங்கையை உருவாக்கி அந்த ஜாதகம் பார்த்து 4 நட்சத்திரம் பார்த்து அந்த இளவரசியை ஒரு ராஜா கையில் கொண்டு போய் ஒப்படைக்கும் போது அவங்க போன அப்புறம் தான் தெரியுது, இன்னம்மா தூங்கின்னு இருக்கிறா, இன்னும் ஏந்து வரல பழகுது ராணி அப்படி ஒன்று. ஆனால் மாமியார் கொடுமை இருக்காது, நாத்தனார் கொடுமை இருக்காது, ஓரகத்தி கொடுமை இருக்காது, எந்த பிரச்சனையும் இருக்காது. புகுந்த வீட்டை சுதந்திரமாக நீ படிடா செல்லம் அப்பா சொல்லுவார். இப்படி அந்த பெண் தனது அனைத்து விதமான சுதந்திரங்களையும் அந்த வீட்டுக்குள்ளே இறகுகளை எல்லாம் ஒடிஞ்ச மாதிரி அங்கே பயந்து ஒரு நாளைக்கு இருக்கணும். இப்போது ஒரு சின்ன பிரச்சனைனாலும் ஒரு தட்டுன குழந்தைங்க யார்கிட்ட போய் நிற்கும், அப்பா கிட்ட தான் ஓடி நிற்கும். அதே போல் தான் பெண்களுக்கும் கணவன்மார் வீட்டில் பிரச்சனைன்னு வந்துட்டுனா எங்கே போய் நிற்கும், பிறந்த வீடு. அந்த பிறந்த வீடு என்பதுதான் நிரந்தரமான வீடு. ஒரு மனிதனுக்கு பிறப்பு இறப்பு இடையில் இருப்பு தான் பிறந்த வீடு. அதை தவிர உலகத்திலே இந்த பெண்களுக்கு மகிழ்ச்சியான இடம் என்பது எங்கேயுமே இல்லை என்பதை ஆணித்தரமாக பதிவிட்டு அமர்கிறேன். எல்லாம் சொன்னார், அது ஒரு ராஜா கையில் பிடிச்சி கொடுக்குறாங்க மாதிரி சொன்னார். ஆக்சுவலாக வந்து அவர் சொல்ல வந்தது கிளியை வளர்த்து ஒரு குரங்கு கையில் கொடுத்த மாதிரி தான் ஆகி போயிடுதுங்கிற மாதிரி திருமண வாழ்க்கையை அவர் சொன்னார். இல்லை புகுந்த வீடு தான் மகிழ்ச்சியை தருகிறது என்று பேசுவதற்காக அருமை நண்பர் சிறந்த பேச்சாளர் திரு ரஞ்சித் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை நடுவராக நடத்தி கொண்டிருக்கின்ற மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய சந்திரசேகர் சார் அவர்களை, மற்றும் இந்த நிகழ்ச்சியை பண்ரோட்டியில் இன்றைய தினம் எல்லாரும் கவரக்கூடிய அளவுக்கு நடத்தி கொண்டிருக்கும் தமிழ்ச்செடி மேடம் அவர்களை, உங்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை சொல்லிக்கொண்டு, ஏங்க தணிக்கைவேல் சார் வந்து என்ன சொல்கிறாருன்னா, பிறந்த வீடு தான் சிறப்புன்னு சொல்கிறாரு. சரி, அப்போ நீங்கள் பாட்டியை சொல்கிறீங்க, அந்த பாட்டியை சொல்கிறீங்க, மாமனாரை சொல்லி எல்லாரும் சொல்கிறீங்க, உங்கள் பிள்ளைய கல்யாணம் பண்ணாமல் நீங்களே வச்சுக்கிறீங்க. பாதுகாப்பை எப்படி எவ்வளோ நாள் கொடுப்பீங்க? நடுவர்கிட்ட முதல்ல சொல்லுங்க. பாதுகாப்பு என்பது ரொம்ப முக்கியமுங்க. ஒரு கணவன் இழந்துறான், அந்த பெண்ணை என்ன சொல்றாங்க? பாதுகாப்பு இருக்கா? ஒரு கணவன் மட்டும் இருந்தால் அவள் பிறப்பில் இருந்து 20-21 வருடங்களுக்கு பின்னால் மெச்சூரிட்டி ஆயிருச்சுன்னு வச்சுக்கிறேங்க. கணவன் வீட்டுக்கு போயிட்டா கடைசி வர அவன் தாங்க. அந்த கணவனானவன் ஒரு பூவை வாங்கி கொடுத்தா நீங்க கொடுத்த சந்தோஷங்களே அந்த மனைவி ஏற்றுக்கொள்வாளா, அல்லது கணவன் வாங்கி கொடுத்த அந்த பூவை ஏற்றுக்கொள்வாளா சந்தோஷமாக? ஏங்க நாங்கள் அந்த பூவை நினைச்சிட்டே வாழ்நாள் பூரா வாழ்ந்துட்டு போயிடுவோமுங்க. எது மகிழ்ச்சிங்க? அன்னைக்கு நீங்கள் அந்த பொண்ணை கட்டி குடிக்கும்போது இப்படி இருந்திருக்கும்.
இன்னைக்கு எப்படிங்க இருக்கு? இப்படி இருக்குங்க. அது என்ன மகிழ்ச்சி இல்லையா? அங்க வெயிட்னு சொல்லக்கூடாது. அது ஒரு மகிழ்ச்சி தானங்க, பூரிப்பு தானங்க. அருமையான முறையில் தலையில் பூவை வைத்து கொண்டு என்னுடைய வாரிசு, என் மருமகள், சின்ன மருமகள், பெரிய மருமகள் எல்லாரும் வந்திருக்கேன்னு சொல்லி சொந்தம் பந்தம் எல்லாம் இதுதான் நம்மளுடைய குலதெய்வம் என்று எங்கேயோ பிறந்த பெண்ணை, எங்கேயோ வளர்ந்த ஒரு ஆண் திருமணம் என்ற ஒரு வார்த்தையால் எதுவுமே தெரியாமல் அந்த உறவை கட்டி கூட்டி கொண்டு போய் வாழ்நாள் பூரா குடும்பம் நடத்துகிறானே, அதுதாங்க புகுந்த வீடு. புகுந்த வீடு என்பது ஒரு கோவிலுங்க. நீங்க கோவிச்சுட்டு போங்க, எங்களை பத்தி கவலையே இல்லை. நீங்க இல்லைன்னா என்ன, பொண்ணு இல்லைன்னா எத்தனை பேருங்க போகும்போது நீங்க பொண்ணு கொடுக்கும் போது எங்களை தெளிவான முறையில் மெடிக்கலுக்கு தான் கொண்டு போல. சொத்து இருக்கா? எத்தனை வயல் இருக்கு? 4 ஏக்கர் இருக்குமா? ஈஸியாக ரோடு போகுதா? ரைட்டு, ஓகே. வீடு இருக்காங்க? எத்தனை வீடு இருக்கு? 4 வீடா? சரி, ஒரு வீட்டில் மக இருந்துக்கிறோம், 3 வீட்டை ஒரு 20,000 கிடைக்குமா? சூப்பருங்க, பேசி முடிச்சிருங்க. புரோக்கர், உங்களுக்கு என்ன வேணுமோ நான் வாங்கி தந்துடுறேன். நல்லா கேட்டுக்கிறேங்க. பிறந்த வீடு என்பது கடமை, புகுந்த வீடு என்பது வாழ்க்கை. வாழ்க்கை என்பது பல அனுபவங்களை கற்றுக் கொடுப்பது புகுந்த வீடு. குழந்தைத்தனமாகவே குழந்தைக்கு பால் ஊட்டுவதும் சாப்பாடு கொடுப்பதும் பிறந்த வீடு. பிறந்த வீடு. பிறந்த வீடு என்பது பிறந்த வீடாகவே இருக்கட்டும். புகுந்த வீடு என்பது போட்டி என்பது இல்லாமல் இருக்கட்டும் என்று சொல்லி எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பு அளித்த அமித்செல்வி மேடக்கும் மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பிறந்த வீட்டில் அவ 25 வயது ஆனால் கூட குழந்தை மாதிரி தான் அங்கே கவனிப்பாங்க. ஆனால் புகுந்த வீட்டில் தான் அவள் வாழ்க்கைனா என்னன்னு தெரிஞ்சுக்குவா, பல அனுபவங்கள் கிடைக்கும்னு சொல்லி அமர்ந்திருக்கிறார். சிறப்பாக பேசி மறுப்பு தீர்ப்பதற்காக, பிறந்த வீட்டு பெருமை பற்றி பேசுவதற்காக திருமதி சகுந்தலா தேவி அவர்கள். பிறந்த வீடு தான் ரொம்ப சந்தோஷமான வீடு அப்படின்னு பேசுகிறதுக்காக வந்திருக்கேன். நம்ம இன்னும் போகுதுன்னு வச்சுக்கோங்க, போன நாளில் இருந்தே வீட்டில் முதல்ல சுதந்திரம் இருக்காது, நீதி இருக்காது. ஒரு பெண்ணுக்கு முக்கியமானது நீதி, சுதந்திரம், தனித்துவம். இது 3மே அந்த பொண்ணுக்கு கிடைக்கிறதுன்றதே இல்லை. நம்ம நடுவர் நம்ம எனக்கு முன்னாடி பேசின ஐயா சொன்னாங்க, இல்லை ஈசிஆரில் இருக்கிற 4 வீடு பார்த்து கொடுங்க அப்படின்னாரு. ஈசிஆர் 4 வீடு கொடுக்குறோன்னா எல்லா மாப்பிள்ளை எல்லாரும் பொண்ணுக்கும் வராங்க. அப்போ 7 வீட்டு பசங்களாம் கல்யாணம் பண்ணிக்கூடாதா? அந்த பசங்க கல்யாணம் ஆகணும் இல்லை, இருக்கும்போது சொத்து வச்சுட்டு நான் குடிக்க முடியும். எல்லா பெண்களும் பிறந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்காங்க. போகிற வீட்டில் நல்ல பையன் எங்கேயோ ஒன்று தான் பாஸ் ஆகுது. 100க்கு 80% இல்லை, 95% ஃபெயிலியர் தான். புகுந்த வீட்டில் எந்த பொண்ணும் சந்தோஷமாக இருக்கிறதில்ல. சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நடிக்கிறாங்க, காட்டிக்கிறாங்க. ஆனால் நிஜமாக கேட்டிங்கன்னா, அவங்களுக்குள்ளே இருக்கிற வருத்தத்தை கேட்டிங்கன்னா அவ்வளோ வருத்தம், தினம் அழுவாங்க. புகுந்த வீட்டில் தைரியம் கிடையாது. ஆம்பளை போனால் நீ போகாத அந்த இடத்துக்கு அப்படின்னா போகாது. கல்யாணம் பண்ண போனோமா, உங்கள் வீட்டு சொந்தக்காரங்க யாரும் வரக்கூடாது அப்படின்னா வரக்கூடாது. அசிங்கப்பட்டு அவசரப்பட்டு கேவலப்பட்டு எல்லாம் கெட்டு நொந்து சேர்த்து சின்ன பின்னமாக ஆகிறது அத்தனையும் புகுந்த வீடு தான். பிறந்த வீட்டில் அங்கே போயும் அங்கே அவனுக்கு ஏதாவது நடந்தால் உடனடியாக வர்றது அம்மா வீட்டுக்கு தான். புகுந்த வீட்டில் அவ்வளவும் கஷ்டம் கஷ்டம் கஷ்டம். ஒரே ஒரு கவிதையை சொல்லி, எங்கள் 6 வேளையில் மீண்டும் ஒரு கீறல், சந்தோஷம் வரும் நேரத்தில் மீண்டும் ஒரு இடி, விதிக்கு என்னோடு விளையாடுவதே வாடிக்கையாக போனது. பாவம் நான் ஒரு நொடி நிம்மதிக்காய் ஏங்கி தவிக்கிறேன். இதுதான் ஒவ்வொரு புகுந்த வீட்லேயும் பொண்ணுக்கான அவல நிலை. புகுந்த வீட்டில் அவ்வளவும் கஷ்டம்தான். பிறந்த வீட்டில் தாயோட மடியில், தாயோட வீட்டில் தான் சந்தோஷம். தாயோட மடியிலேருந்து வரும்போது, கருவறையிலேருந்து வரா, ரொம்ப சந்தோஷமாக வரா. போகும்போது கல்லறை நோக்கி போகிறா, திரும்ப வராத நேரத்துக்காக போகிறா. வரும்போது தெரியாமல் தாயோட இதிலேருந்து வரா. ஆனால் ஒவ்வொரு நிமிஷமும் எப்போ கல்லறைக்கு போகலாம், புகுந்த வீட்டிலேருந்து எப்போ கல்லறைக்கு போகலாம் அப்படின்னு ஒவ்வொரு நிமிஷம் ஏங்கி தவிக்கிறதெல்லாம் பெண்ணுங்க தான். அடுத்து புகுந்த வீடு என்று பேசுவதற்காக திருமதி மணிமேகலை செல்வராஜ் அவர்கள். வாங்க. அனைவருக்கும் வணக்கம். பெண்களோட மகிழ்ச்சி பிறந்த வீடா புகுந்த வீடா? இப்போ பிறந்த வீட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா, அம்மா குழந்தை ஏஞ்சி நடக்கும்போது, கருவில் இருக்கும்போது பார்த்துட்டு இருக்கலாம், மகிழ்ச்சி, ஆகா குழந்தை வளருது, உள்ளே இருக்குது, இப்போ தான் ஃபார்ம் ஆகுது, இதை வளர்ந்துருச்சு, பறக்க போகுதுங்கிறது யாருக்கு மகிழ்ச்சி? அதில் பெற்றவங்களுக்கும் அவங்களோட தாய், அந்த தாத்தா பாட்டி உறவினர்களுக்கு மகிழ்ச்சி.
நான் சொல்கிறது சந்தோஷன்றது அதிகப்படியாக சமுதாயத்தில் நம்மளை ஒரு ரோல் மாடலாக ஒரு மகிழ்ச்சியாக மற்றவங்க முன்னாடி நிற்க வச்சு அழகு பார்க்கறது எங்கன்று பார்த்தீங்கன்னா படிக்க வச்சு ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்து தான் நம்மளை அனுப்பி வைக்கிறாங்க. இதில் ஒவ்வொரு விதமான மகிழ்ச்சி தனிப்பட்ட ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒவ்வொரு விதமான மகிழ்ச்சி இருக்குது. அதே மாதிரி இன்றைக்கி நான் பிஎஸ்சி பிஎடோடு வந்தேன் மேடம். இன்றைக்கி நான் எம்எஸ்சி எம்ஃபில் பிஎல்ஐஸ் எம்எல்ஐஸ் முடிச்சுட்டு இன்றைக்கி சமுதாயத்தில் இன்னர் வீலில் பிரசிடெண்ட்டாக இருந்தேன். ரோட்டரி கிளப்பில் பிரசிடெண்ட்டாக இருந்தேன். எப்போ வந்தேன்? அதாவது ஆஃப்டர் மேரேஜ். எங்கள் சாரை மேரேஜ் பண்ணிட்டு வந்த பிறகு தான் எனக்கு எங்கள் கணவராக மட்டும் இல்லை குருவாகவும் இருந்தார். இன்றைக்கி நான் இவ்வளோ தூரம் இங்கே பேசுகிறேன் முடியும் அப்படின்ற தன்னம்பிக்கை கொடுத்தது எங்கள் சார். இன்றைக்கி நான் புகுந்த வீட்டில் இந்த அளவுக்கு ஷைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா பிறந்த வீடை குறை சொல்லவில்லை. பிறந்த வீட்டில் வர்றது ஒரு மகிழ்ச்சி. ஒரு தெய்வம் ஒரு கல் தெய்வமும் மாறுறது எப்போ மாறுது? பல உளிகளால் கல்லடி படும்போது தான் அது சிலையாக மாறி அத்தனை பேரும் வணங்கப்படுற தெய்வமாக மாறுது. அந்த மாதிரி மாறுற இடம் எங்கன்னா புகுந்த வீடு. அதனால் தன்னோட பிள்ளைங்களை பில்லராக வச்சுக்கிட்டு இன்றைக்கி பன்மடங்கு டெவலப் ஆகிருக்கிறது அவங்க புகுந்த வீட்டில் தான். அதனால் பிறந்த வீடு குறைகள் கிடையாது. அங்கே நம்ம குழந்தையாக நம்மளை பார்த்து சந்தோஷப்படுறாங்க பேரண்ட்ஸு. நம்ம செயல்களை பார்த்து சந்தோஷப்படுறாங்க. அவங்களுக்காக நம்ம வாழ்ந்தோம். இப்போ நம்ம பிள்ளைகளுக்காகவும் சமுதாயத்துக்காக வாழ்கிறது எதுன்னா புகுந்த வீடு. அதனால் புகுந்த வீடு தான் எப்பயுமே மகிழ்ச்சியை தருகிறது என்று கூறி நிறைவு செய்கிறேன். என்னை பற்றி எனக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்குது அப்படின்னா அது புகுந்த வீட்டுக்கு வந்துதான் சொல்லி ரொம்ப பேசியிருக்கிறாங்க. பிறந்த வீடு என்று பேசுவதற்காக மதிப்பிற்குரிய திரு ஹரிகிருஷ்ணன் அவர்கள். கூடியிருக்கும் அவையோர்களுக்கும் நெஞ்சம் நிறைந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பெண் பிறந்து வளர்ந்து முழு சுதந்திரமாய் இருந்து ஓடி ஆடி திரிந்து வளர்ந்து விட்டு அந்த பிரியம் அந்த தருணம் நீங்கள் 1000 கொட்டி கொடுங்க, ஈசிஆரில் கொடுங்க, மவுண்ட் ரோட்டில் கொடுங்க, அண்ணா சாலையில் கொடுங்க, எங்கே வேணாலும் கொடுங்க, எவ்வளோ கொடுத்தாலும் அது பிறந்த வீட்டுக்கு ஈடாகாது. தாங்கி வளர்த்து ரொம்ப ஏக்கத்தோடு நாங்கள் போனால் அங்கே நல்லா வாழ்வோம், அங்கே தேனாரும் பாலாரும் ஓடும், அங்கே போய் நாங்கள் அதில் நீராடி ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்போம். நீங்கள் ரொம்ப ஏக்கத்தில் பார்த்து செலக்ட் பண்ணி 1000 மாப்பிள்ளையில் 100 குறைச்சி, 100ல் 10 குறைச்சி, 10ல் 5 குறைச்சி, 5ல் 3 ஜாதகம் செட் ஆகலன்னு சொல்லி அதில் 2ல் செலக்ட் பண்ணி 2ல் 1 எங்களுக்கு தேர்ந்தெடுத்து இவன் தான் உனக்கானவன் அப்படின்னு நீங்கள் ராத்திரி பகல் தூங்காமல் எங்களை கஷ்டப்பட்டு தேடி பிடிச்சி ஒருத்தவங்கிட்ட ஒப்படைச்சிருக்கிறீங்க. அந்த குடும்பத்தை எடுத்த உடனே நாங்கள் குறை சொல்லிடக்கூடாது. நாங்கள் 1 மாதம் 2 மாதம் அடுத்து 3 மாதம் அப்படி ஒவ்வொரு மாத கணக்கு ஆண்டு கணக்குன்னு வாழ்ந்து பார்க்குறோம், போராடி பார்க்குறோம். எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் நல்லபடியாக சிறப்பாக வாழறோம். போன உடனே நாங்கள் ஜட்ஜ் பண்ணிடக்கூடாது. எங்களால் அங்கே நிம்மதி இல்லை, கஷ்டப்படுறோன்னு சொல்லிடக்கூடாது. எங்களை நீங்கள் புடம் போட்டு வளர்த்தீங்க, எங்களை தயார் பண்ணி அனுப்பியிருக்கிறீங்க. போர்க்காலத்துக்கு எப்படி ஒரு போர் வீரனை தயார்படுத்தி அனுப்பிங்களோ அந்த மாதிரி புகுந்த வீட்டுக்கு எங்களை அனுப்பியிருக்கிறீங்க. நாங்கள் வெற்றியோடு தான் நாங்கள் இருக்கணும், தோற்றுறவே கூடாது. நாங்கள் தோற்றா உங்களுக்கு அவமானம் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக புகுந்த வீட்டில் மகிழ்ச்சியாக இருப்பது போன்று பெண்கள் அனைவருமே மகிழ்ச்சியாக இருப்பதாய் உணர்வை வெளிக்காட்டி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் மேலோட்டமாக புரிந்து கொள்ள வேண்டும். % வேணால் ஒரு சிலர் தாங்கி பிடிச்சி படிக்க வைக்கவும் அவங்கள சாதிக்க வைக்கவும் பின்புலத்தில் இருக்கிறாங்க. அதை நம்ம மறுப்பதற்கில்லை. மேடம் மணிமேகலை மேடம் பேசும்போது சொன்னாங்க, நடுவில் பிறந்த வீட்டில் நான் மகிழ்ச்சியாக இருந்தேன், மறுப்பதற்கில்லை அப்படின்னு ஒப்புக்கொண்டாங்க. அதுக்கு அவங்கள மிக்க நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பிறந்த வீட்டு சார்பில் அவங்கள எடுத்து சொன்னதுக்காக ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் நம்ம ரஞ்சித் சார் சொன்னார், அதை மறந்துடக்கூடாது. இறப்பு வரை நீங்கள் கூட இருப்பேன்னு சொன்னீங்க, கண்டிப்பாக நாங்கள் மறுக்கவே இல்லை. ஆனால் அந்த இறப்பு சீக்கிரம் வருவதற்கு காரணமாக நீங்கள் இருந்துடுறீங்களே, என் பிள்ளை என் கூட இருந்திருந்தா இன்னும் 10 வருஷம் சேர்ந்து வாழ்ந்துருக்குமே அப்படின்ற ஏங்க வச்சுறீங்களே, அந்த ஒரு பயம் எங்களுக்கு இருக்க தான் செய்யுது. எனவே நடுவர் அவர்களே, பிறந்த வீட்டை தவிர வேறு சொர்க்கம் பெண்களுக்கு இல்லை. புகுந்த வீடு என்பது ஓரளவு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய கணவன் அமைவதை பொறுத்து சில இடங்களில் ஒப்புக்கொள்ளலாமே தவிர பிறந்த வீடு மட்டுமே பெண்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டிய இடம். வணக்கம். ஒரு முடிவுக்கு வர முடியல. அடுத்து பேசுவதற்காக புகுந்த வீடு என்று பேசுவதற்காக நண்பர் புலேந்திரன் அவர்கள் வாங்க. அனைவருக்கும் வணக்கம். குழந்தைகளாக இருக்கும்போது நாம் அனுபவிப்பது ஜாலி. அண்ணா, அக்கா, அம்மா, அப்பா என்று ஓடி வரலாம். அது மகிழ்ச்சியா? அது மகிழ்ச்சியே கிடையாது நடுவர்களே. அவங்க தெரியாம பேசிட்டு இருக்காங்க. ஒன்று தெரியாம பேசியிருக்காங்க, இல்லைன்னா போய் பேசியிருக்காங்க. அப்படிதான் நான் சொல்லுவேன். உண்மையான மகிழ்ச்சின்னா என்னங்க?
பாலூட்டும் அன்னை அவள் நடமாடும் தெய்வம் என்று சொல்லுகிறார்களே, ஒரு பெண் தெய்வமாக மாறுவது எப்பொழுது? திருமணமாகி புகுந்த வீட்டுக்கு சென்று ஒரு குழந்தையை பெற்று கொடுக்கும் பொழுதுதான் அவள் தெய்வமாக மாறுகிறாள். கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்க வராங்கல்ல, எங்கள் பொண்ணெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுக்கறது இல்லைங்க, நாங்கள் எங்கள் வீட்டிலே வச்சுக்கிறோம், மகிழ்ச்சி போயிடும், வச்சுக்க வேண்டியது தானே. இப்படித்தான் சமுதாயம் இருக்கிறது. ஒரு பெண் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமானால் அது புகுந்த வீட்டில் தான் இருப்பார்கள் என்று அது அப்படித்தான் நம்முடைய சமூகமே வரையப்பட்டிருக்கிறது. என்ன சொல்கிறாங்கன்னே தெரியல. அதுலேயும் சார் வந்தார் பாருங்க, நம்ம ஹரிகிருஷ்ண சார், நாங்கள் போருக்கு போகிற மாதிரி பெண்ணை தயார்படுத்தி அனுப்புகிறோம். இது மாதிரி அனுப்பினா எந்த பொண்ணுங்க ஒழுங்காக வந்து எங்களை ஒழுங்காக பார்த்துக்கோம்? சொல்லும் போதே பயப்படுத்துறீங்களே. நாங்கள் எங்கள் அப்பா அம்மாவை மதிக்கிற, எங்களை மதிக்கிற, எங்கள் குழந்தைய மகிழ்ச்சியாக பார்த்துக்கிற ஒரு பெண்ணைத்தானே கேட்கிறோம். கத்தி இந்த கையில் சூலம், இந்த கையில் அறிவா அப்படி கொடுத்து அனுப்பினீங்கன்னா அது எப்படிங்க நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்க முடியும்? இப்படி சொல்கிறாரு பாருங்க அவர். நாங்கள் எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்குறோம். பெரியோரை வந்தால் எந்திரிச்சு மதியமா, நல்ல முறையில் டீ போட்டு கொடுமா, மாமனார் மாமியாரை அவங்கள மரியாதையாக வச்சுக்குமா சொல்லி கொடுத்து தான் அனுப்புகிறோம். சொல்லி கொடுத்து அனுப்பலன்னு நாங்கள் சொல்லலையே. அது எந்த அளவுக்கு ஏறி இருக்கிறது அதையெல்லாம் இங்கே வந்து ஃபாலோ பண்ண நாங்கள் ஏங்க சண்டை போடுறோம்? நாங்கள் என்ன பைத்தியக்காரங்களா? நாங்கள் என்ன சண்டை போடுறதுக்காகவே பிறந்தோமா? குடும்ப மகிழ்ச்சியாக இல்லை என்பது தானே எங்களுடைய வாதம். நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது ஏங்க உங்களை வந்து நாங்கள் குறை சொல்ல போகிறோம்? உங்களுக்கு இல்லை, உங்கள் பொண்ணுக்கு இல்லை, உங்கள் பெற்றவங்களுக்கே நாங்கள் கோயில் கட்டி கொண்டாடுவோமே. இங்கே அது இல்லையே, அதுதான் நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். மகிழ்ச்சி அங்கே இருக்கிறது என்றால் இருக்க வேண்டியது தானே, இருப்பதற்கு வாய்ப்பில்லை. உண்மையான அதாவது ஒரு பெண்ணை சொல்லுவாங்க, பேதை பெதும்பை மங்கை மடந்தை அறிவை தெரிவை பேரிளம் பெண் என்று 7 வகையாக பிரிக்கிறார்களே, அதில் அறிவை என்பது வருவதே அவள் திருமணத்திற்கு பிறகுதான். அவளுக்கு மகிழ்ச்சி அங்குதான் இருக்கிறது. இதை புரிந்து கொள்ளாமல் பேசுவது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. பெண்ணுக்கு உண்மையான மகிழ்ச்சி என்பது புகுந்த வீட்டில் தான் இருக்கிறது என்பதை ஆணித்தரமாக சொல்லி எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை. அடுத்ததாக பிறந்த வீடு என்று நிறைவு பேச்சாளராக மதிப்பிற்குரிய முனைவர் செல்வராஜ் அவர்கள். தமிழன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் மகளிர் தின நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு, பெண் கல்யாணத்துக்கு முன்னாடி மற்றவர்கள் மகிழ்ச்சி படுத்தப்படுவார்கள். தாத்தா மகிழ்ச்சி ஊட்டுவார், அண்ணா மகிழ்ச்சி ஊட்டுவாங்க, அப்பா மகிழ்ச்சி ஊட்டுவாங்க, குடும்பம் மகிழ்ச்சி ஊட்டும். ஆனால் கல்யாணத்துக்கு பிறகு புகுந்த வீட்டிலே மற்றவர்கள் தான் பெண் மகிழ்ச்சி ஊட்டி கொண்டே இருப்பார்கள், தனக்கு மகிழ்ச்சி இருக்காது. நடுவர் அவர்களே, பிறந்த வீடுன்னு சொன்ன உடனே பார்த்தோன்னா அவங்க முகத்தில் ஒரு மகிழ்ச்சி வரும் பாருங்கள். ஏன் அவ்வளோ எனக்கு இந்த பொங்கலுக்கு எனக்கு ஒரு 100 ரூபா கொண்டு வருவானா மச்சான், அவனோட தாய்மாமன் 100 ரூபா கொண்டு வருவான். ஐயோ அந்த 100 ரூபா வரலையே, அந்த 100 ரூபா வரலையே. அந்த 100 ரூபா வரும்போது எவ்வளோ மகிழ்ச்சி இருக்குது. லட்சக்கணக்கில் நம்ம பணம் கொடுத்தாலும் அந்த மகிழ்ச்சி வரதில்லை. அந்த பிறந்த வீட்டில் வந்து 1 ரூபா வரும், இல்லை 100 ரூபா வரும். பார்த்தீங்களா, அந்த 100 ரூபா அந்த மகிழ்ச்சி இருக்கு இல்லையா, அதை தான் நாங்கள் பேச சொல்கிறோம். அந்த 100 ரூபாய்க்குரிய மகிழ்ச்சி எங்கேருந்து வருதுன்னா அந்த பிறந்த வீட்டிலேருந்து தான் வருகிறது. அதை பற்றி தான் சொல்லிகிட்டு இருக்கோம். அப்பா என்னோடு இருக்கும் வரை நான் அழுததில்லை. என் அப்பா இறந்த பொழுது எனக்கு அழுவ கூட தெரியவில்லை. ஆக அந்த பிறந்த வீட்டில் இருக்கும் பொழுது அந்த பெண்ணினுடைய மிகப்பெரிய மகிழ்ச்சி, அதுதான் மகிழ்ச்சி நிலவு. இன்றைக்கி நமது நாட்டில் இவங்க சொன்னதுக்காக ஒரு சொல்கிறேன் பாருங்கள். இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் தொகை ஆண்கள் 3.86 கோடி. இதில் 1 கோடி பேர் மதுப்பிரியர்கள். 3.86ல் 1 கோடி பேர் இன்றைக்கி மது பிரியர்களாக இருக்கின்றாங்க. யோசனை பண்ணி பாருங்கள். அப்போ அந்த 1 கோடி குடும்பத்தினருக்கும் அவருடைய குடும்பத்தில் அந்த பெண்கள் மகிழ்ச்சியாக இருக்க முடியுமா? தினம் தினம் ஹாஸ்பிட்டலில் பாதி பேருங்க நோயாளி இல்லாத, நோயாளின்னு கூட சொல்லக்கூடாது விட்டாங்க, மருத்துவமனை வாடிக்கையாளர்களை சென்று கொண்டிருக்கின்றார்கள். ஆக இப்படி இந்த காலகட்டத்தில் எப்படி இவர்களெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் புகுந்த வீட்டில்? ஆக நடுவர் அவர்களே, பெண்கள் பொறுத்த வரைக்கும் நாடகத்தை தெருக்கூத்தில் பஃபூன் ஒருத்தன் வரான் பார்த்தீங்களா, பஃபூன். அவன் பார்த்தீங்கன்னா வந்து ராஜா வேடம் போட்டவனும், மந்திரி வேஷம் போட்டவனும், பெண் வேஷம் போட்டவனும், அதுக்கப்புறம் வந்து குடிகார வேஷம் போட்டவனும், பிச்சைக்கார வேஷம் போன, எல்லா வேஷமும் போட்டவனும், அடியும் வாங்குவான், எல்லாம் வாங்குவான். அதுதான் வந்து புகுந்த வீட்டில் பெண்கள் நிலை. தெரியும், அதிகம் பெண்கள் இன்றைக்கு மகிழ்வாக இருந்தது அவங்களுடைய பிறந்த வீட்டில் தான் என்று சொல்லி நல்ல தீர்ப்பை தருமாறு தயவு கொண்டு முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். இந்த பட்டிமன்றத்தின் நிறைவு பேச்சாளராக வீடு என்று பேசுவதற்காக
மதிப்பிற்குரிய வெங்கடேசன் அவர்கள். வாங்க. உங்கள் அனைவருக்கும் எனது பணிவின் வணக்கங்களும் மகளிர் திருநாள் நல்வாழ்த்துக்களும். மகிழ்ச்சின்றது எதுங்க? அது தெரியாமல் தான் இங்கே இத்தனை பேரும் பேசிகிட்டு இருக்கிறது. சார், நான் ஒரு சிம்பிளாக ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு குழந்தை கையில் ஒரு பொம்மையை கொடுக்குறீங்க, 2 கையில். ஒரு குழந்தை கையில் ஒரு பொம்மை, இந்த பக்கம் அந்த குழந்தை பேரில் ஒரு 50,000 ஃபிக்ஸட் டெபாசிட் போட்ட ஒரு ரசீது. அந்த குழந்தைக்கு எது மகிழ்ச்சின்னு நினைக்கிறீங்க? அது பொம்மையை தான் கேட்கும். ஆனால் உண்மையான மகிழ்ச்சி என்பது ஃபிக்ஸட் டெபாசிட் நமக்கு தான் தெரியும். சார், நான் இந்த உலகத்தில் நம்ம எல்லாருமே நம்மளோட சின்ன வயசில் இந்த தப்பை பண்ணியிருப்போம். அது என்ன தெரியுமா? நம்ம சின்ன சின்ன சந்தோஷங்களுக்காக பெரிய பெரிய இலக்குகளை விட்டுருப்போம். அதுதான் சார் அது சார், நான் தெரியாமல் கேட்குறேன். ஆக்சுவலாக நீங்கள் பிறந்த வீட்டில் பெண்கள்ன்றது 18லேருந்து ஒரு 22 வருஷம் இருப்பாங்களா? அதிகபட்சம் ஒரு 25 வயசு வரையும், அதுதானே? ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் பிறந்த வீட்டில் இருந்தது உங்களுடைய இளமை காலம். நான் இங்கே இருக்க எல்லாருமே கேட்குறேன், நம்மளோட இளமை காலங்களில் நம்ம எப்படி இருந்திருப்போம்? இப்போவும் இங்கே இருக்க எல்லாருமே இளமை காலங்களில் கடந்து வந்துருக்கோம், கிட்டத்தட்ட 90%. ஆனால் நம்ம இளமை காலங்கள் நம்ம செய்த தப்பை நினச்சி முதுமை காலத்தில் எத்தனை தடவை நாம் வருத்தப்பட்டிருக்கிறோம் என்பது கரெக்டாக சொல்லுங்கள். உண்மையாக இருந்தால் கைத்தட்டுங்க, இல்லைன்னா வேணாம். நம்ம எத்தனை பேர் நம்ம இளமை காலங்களில் சின்ன சின்ன முடிவு எடுக்க தெரியாமல், எது சரி எது தவறு என்று தெரியாமல் எத்தனை பேர் நம்ம தப்பு பண்ணிட்டு இளமை காலத்தை நரகமாக்கியிருக்கோம் தெரியுங்களா? சார், இளமை காலத்தில் ஒரு வரப்பிரசாதம் இருக்குது. அது என்னன்னா, நீங்கள் எவ்வளவு தப்பு பண்ணாலும் உங்களை திருத்திக் கொள்ள அது காலமும் வயசும் கொடுக்கும். ஆனால் முதுமை அப்படி கிடையாது சார். உங்கள் முதுமையை கொண்டாடும் இடம் புகுந்த வீடு என்பதை மறந்து விடாது. அது எப்படி ஒரு மகிழ்ச்சியை யோசிக்க முடியும் நான் கேட்குறேன். சார், புகுந்த வீடுன்றது 14 நம்பர் வீடு, ஆஞ்சநேய கோயில் தெருவில் கடைசி வீடு அப்படின்ற ஒரு இடம் கிடையாது சார். புகுந்த வீடு என்பது உங்கள் வாழ்க்கையை கட்டமைக்க போகிற இடம். உங்கள் தலைமுறையை உருவாக்குகிறீர்கள் அந்த புகுந்த வீட்டில். வீட்டுக்காரரை விட்டு வரவே மாட்டாங்க சார். ஏன்னு யாராவது ஒரு நாள் யோசிச்சு பார்த்தீங்களா? ஒன்றும் இல்லை, அது கட்டினாத கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சார். சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள். அவன் நம் மீது உயிரையே வச்சிருக்கிறான்னு ஒரு மனைவிக்கு மட்டும்தான் சார் தெரியும். சொல்கிறேன், நான் இப்போ சொன்ன அத்தனை முயற்சிகளும் மகிழ்ச்சி இல்லை, நெகிழ்ச்சி சார். சார், இப்போ சொல்கிறேன், உங்களுக்கு பிறந்த வீடு கொடுப்பது மகிழ்ச்சி, ஆனால் புகழ்ந்த வீடு கொடுப்பது நெகிழ்ச்சி. எனவே பெண்கள் மகிழ்ச்சியை விட நெகிழ்ச்சி தான் முக்கியம். பெண்கள் அதிகமாக நெகிழ்ச்சியாக இருப்பது புகுந்த வீட்டில் தான் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். புகுந்த வீட்டுக்கு ஒரு 4 பேர், பிறந்த வீட்டுக்கு ஒரு 4 பேர் தன்னுடைய கருத்துக்களை சொல்லி சிறப்பாக பேசி அமர்ந்திருக்கிறார்கள். பிறந்த வீட்டில் அந்த பெண்ணுக்கு இருக்கிற உரிமை, ஒரு விடுதலை உணர்வு, இதெல்லாம் புகுந்த வீட்டில் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு கேள்விக்குறி தான். சரி, புகுந்த வீட்டுக்கு அப்படின்னு வந்தாங்க, என்ன மாற்றம் நிகழ்கிறது அப்படின்னா, அவளுக்கான ஒரு பொறுப்பு அங்கே அதிகமாகி விடுகிறது. அங்கே பார்த்தீங்கன்னா, அங்கே பிறந்த வீட்டில் ஒரு ராணி மாதிரி இருந்தால் கூட புகுந்த வீட்டுக்கு வந்ததுக்கு பின்னாடி அவளுக்கு ஒரு குடும்ப தலைவிங்கிற ஒரு பதவி கிடைக்குது. அந்த குடும்பத்தையே நிர்வகிக்கக்கூடிய ஒரு பொறுப்பு. கணவன் ஒரு பொருளாதாரத்தில் அவனுக்கு அறிவு இருக்குதோ இல்லையோ, எனக்கு நகை எடுத்து கொடுங்க, அதை எடுத்து. ஏன்னா என்னுடைய நண்பர் ஒருவர் பொள்ளாச்சியில் இருக்கிறார். அவர் கொஞ்சம் படித்தவர். அவர் மனைவி கொஞ்சம் கூட படிக்கவே இல்லை. அவங்க என்ன கேட்பாங்க அப்படின்னா, எனக்கு உங்கள்கிட்ட எப்போவெல்லாம் பணம் இருக்கோ எனக்கு ஒரு பவுன் நகை எடுத்து கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்படியே இவர் எடுத்து கொடுத்துட்டே இருப்பார். இவருக்கு எந்த கணக்கு வழக்கும் தெரியாது. ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்பு அவங்க ஒரு கொடுமையான நோய்க்கு உட்பட்டு அவங்க இறந்து போகிறாங்க. இறந்து போகிறப்ப ஒரு கணவனை கூப்பிட்டு 500 பவுன் நகை எடுத்து கொடுக்குறாங்க. 500 பவுன் அவங்க நகை வச்சுருந்துருக்குறாங்க. இவர் அப்படியே வியந்து போகிறார், இவ்வளவுவா இருக்குது அப்படின்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா அவர் நான் தங்கத்தில் வாட்ச் கட்டணும், என்னுடைய மனைவிக்கு அதுதான் மகிழ்ச்சின்னு சொல்லிட்டு அவர் இருக்கிறார். ஆக படிக்கலினாலும் கூட அந்த ஒரு பொருளாதார உணர்வு அந்த பெண்ணுக்கு இருந்துச்சு. இன்றைக்கி அவர் மிகப்பெரிய பொள்ளாச்சியில் பார்த்தீங்கன்னா அவர் பேர சொன்னாலே நமக்கு உடனே விலையெல்லாம் குறைச்சி கொடுப்பானுங்க. அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஆள். அது சாதாரண ஒரு படிக்காத பெண். ஆக அந்த குடும்பத்தில் தலைவிங்கிற ஒரு பொறுப்பு எப்போ வருது அப்படின்னு சொன்னால், புகுந்த வீட்டு வந்ததுக்கு பின்னாடி, மகள்லாம் பெற்றதுக்கு பின்னாடி தாய் என்கின்ற அந்த ஒரு உணர்வு புகுந்த வீட்டில் தான் கிடைக்கும். சரி, இப்போ இன்றைய சூழல் எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு கேள்வி, ஆண்களுக்கு புகுந்த வீடு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கேள்வியை நம்ம கேட்டோம்னா அதுலேயும் ஒரு வியப்பான செய்தி இருக்குது. இந்த தலைப்பை நம்ம எப்படி அணுகணும் அப்படின்னா, ஒரு பெண் அதிகமாக மகிழ்ச்சியாக இருப்பது பிறந்த வீட்டிலா புகுந்த வீட்டிலா அப்படின்னு பார்த்தா, பிறந்த வீட்டில் மகிழ்ச்சியாக இருப்பது இயல்பு. கிட்டத்தட்ட 90 விழுக்காடு பிறந்த வீட்டில் பெண்கள் மகிழ்ச்சியாக இருப்பது இயல்பு.
கிட்டத்தட்ட 95 விழுக்காடு பெண்கள் வந்து பிறந்த வீட்டில் மகிழ்ச்சியாக தான் இருப்பாங்க. ஏதோ ஒரு 5 விழுக்காடு அந்த வீட்டில் அப்பா குடிகாரன், அண்ணன் குடிகாரன் அந்த மாதிரி இருக்கிறப்ப, அல்லது ஒரு அப்பாவோ அம்மாவோ இல்லை அப்படிங்கிறப்ப அந்த வீட்டில் துன்பப்பட்டு கொண்டு இருக்கலாம். பெரும்பாலும் அந்த பிறந்த வீட்டிலே பெண்கள் மகிழ்ச்சியாகத்தான் இருப்பார்கள். புகுந்த வீடுன்னா இந்த இடத்துல பொதுப்படையாக நம்ம அப்படியே சொல்லிட முடியாது. இந்த பட்டிமன்றத்தில் நான் நடுவராக இருந்து நான் என்ன தீர்ப்பு கொடுக்க விரும்புகிறேன் அப்படின்னா, புகுந்த வீட்டிலையும் பெண்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிற தீர்ப்பு தான் இந்த சமுதாயத்திற்கு நல்லது. ஆனால் உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் இதை பொதுப்படையாக சொல்லிவிட முடியாது. ஒரு 50% பெண்கள் புகுந்த வீட்டிலே மகிழ்வோடு இருக்கிறார்கள். ஒரு 50% பெண்கள் இந்த அணியினர் சொன்னது போல துன்பப்பட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள் என்று சொல்லி ஆனந்த பைரவி திரை இசை குழுவினருக்கும் எனது நன்றியை தெரிவித்து, மகளிர் அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு சென்னை மற்றும் பண்ருட்டி புகழ் ஆனந்த பைரவி திரை இசைக்குழு. நிகழ்ச்சியை இணைந்து வழங்குபவர்கள் ஸ்ரீ மீனா ஜுவல்லரி பண்ருட்டி, TRM சாந்தி பர்னிச்சர் ஷோரூம் வடலூர், RK தட்டச்சி பயிலகம் பண்ருட்டி, பூம்புகார் துணியகம் பண்ருட்டி. நிகழ்ச்சியை காண தவறாதீர்கள். உங்கள் வீட்டு சுப நிகழ்ச்சிகள் அனைத்திற்கும் சிறந்த முறையில் திரை இசை கச்சேரி மற்றும் DJ செய்து தரப்படும் சுப நிகழ்ச்சியா ஆனந்த பைரவி திரை இசைக்குழு. கோவில் திருவிழாக்களா ஆனந்த பைரவி திரை இசைக்குழு. நாத சங்கமம், வாத்திய இசை, பட்டிமன்றம், பாட்டு மன்றம் ஆகிய அனைத்தும் குறைந்த செலவில் சிறந்த முறையில் செய்து தரப்படும் ஆனந்த பைரவி திரை இசைக்குழு. ஆனந்த பைரவி இசைக்குழு, சென்னை மற்றும் பண்ருட்டி புகழ் ஆனந்த் பைரவி இசைக்குழு. தொடர்புக்கு 8056463227. இது உங்களின் குடும்ப இசைக்குழு. ஆனந்தமாய் உங்கள் வீட்டு விசேஷங்கள் அமைக ஆனந்த பைரவி இசைக்குழுவை அணுகுங்கள்.